ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரவை வச்சு போண்டா செய்யலாங்க. அதுக்கு ஒரு 150 கிராம் ரவை எடுத்துருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஆப்பச்சோடா சேர்த்துக்கோங்க. தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சு ஊற வச்சுருங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சு ஊற வைங்க. இது அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டுங்க. இப்போ இதில் பச்சை மிளகாய் ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. கொத்தமல்லி தழை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு, இப்போ இதில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். இதை குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் சூடானோடனே கம்மியாக வச்சுக்கோங்க. எல்லாமே உருண்டை பிடிச்சி சேர்த்தாச்சுங்க. எண்ணெய் காஞ்சோடனே ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஸ்லோவாக வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போடுங்க. இந்த அளவுக்கு கலர் வந்தோடனே எடுத்துருங்க. திருப்பி திருப்பி போட்டு இந்த அளவுக்கு கலர் வந்தோடனே எடுத்துருங்க. இப்போ ரவை போண்டா ரெடிங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ஒரு சிம்பிள், ஒரு ஈஸியான ரெசிபி தான். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.